முத்து நகை முழுநிலவே முத்து விளக்கே கொடி மலரே. இப்போ இளங்கோக்கு எந்த பிரச்சனை இல்லைல்ல, அபாய கட்டத்தை எல்லாத்தையும் தாண்டிட்டான்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஓகேவா இருக்கான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா, கொஞ்சம் சர்ஜரி பண்ணும்போது தான் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. அப்புறமே நம்ம பார்த்துக்கலாம். கங்கா, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இசைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை விட இளங்கோ இப்படி இருப்பான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அவன் கொஞ்சம் வாழத்தனம் பிடிச்சவன், விளையாட்டுத்தனம் பிடிச்சவன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் மட்டுமே நின்று அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அது ஒரு முட்டாள்தனமான காரியம். அந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் கூட இவனால் அதை யூகிக்க கூட முடியாது. ஆனால் எப்படி இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா? அவளை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன இசை அவன் கூப்பிட்டோன்னு போனது தான் ரொம்ப பெரிய தப்பு. இவளுக்கு நிறைய லெசன் எடுக்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எங்கே இசை? ஆட்டி வாமா இசை. என்ன வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமாத்த, மல்லிகாக்கா போனாங்க, அவங்க கூடயே போயிட்டேன். திரும்ப வரும்போது ஆட்டோவில் வந்தேன். இளங்கோ பக்கத்து வந்தேன். என்னை யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் எதையும் வேணும்னு பண்ணலை. நான் குத்துனது இளங்கோன்னு எனக்கு தெரியாது. ஏய் இசை, அது நீ தெரியாமல் பண்ண ஒரு விஷயம், ஓகேவா? அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இங்கே ஒன்றும் நீ பேச வேணாம். இப்போது இளங்கோ போய் பார்த்துட்டு வா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், அப்புறம் பார்க்கலாம், ஓகேவா? போ. ஆமாம், நான் இப்போ இளங்கோ பார்க்கலாமா? பார்க்கலாமா? உள்ள நார்மல் வார்டுக்குள்ள எங்கேயாரும் மாற்றிருப்பாங்க. இல்லைனா என்னை கூப்பிடு, நர்ஸ்க்கு சொல்லி மாற்ற சொல்லிடுறேன். ஓகேவா? சரி மாமா. இசை இசை ஓய் மைனா. இளங்கோ, இப்போ இப்போ ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் ஓகே தான். அதான் அண்ணன் காப்பாத்திட்டார்ல, அப்புறம் என்ன? உனக்கு என்னாச்சு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இல்லை இளங்கோ, எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. எனக்கு உதவி செய்ய வந்து கடைசியா ஒன்னவே நான் குத்திட்டேன். நீ முன்னையே சொன்ன மாதிரி நான் ஷெல்ஃபிஷ்டா, நான் ஷெல்ஃபிஷ். நோ, ஷெல்ஃபிஷ் இல்ல, பைத்தியம். எதுக்கு இப்படி சொல்ற? நீ எனக்கு தானே உதவி செய்ய வந்த, ஆனா நான் அதை கூட பொருட்படுத்தாம உன்னை கத்தியால குத்திட்டேன். இப்ப பாரு, நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற நிலைமைக்கு வந்துட்ட. ஆமாடி, உனக்கு தான் உதவி செய்ய வந்த. ஐயோ, இவன் நமக்கு உதவி செய்ய வந்துட்டான்னு என் வயிற்றுல நீ குத்துன. அந்த பதட்டத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ என் வயிற்றுல குத்துன. இதுக்கு நீ எப்படி காரணமாவ? நீ எனக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் தான் உன்னை குத்திட்டேன். அதனாலதான் நீ இப்படி இருக்க. இந்த உலகத்திலே உன்ன மாதிரி மெண்டல் யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ தப்பு பண்ணியா? நீ தப்பு பண்ணாத இல்ல நீ அசிங்கப்பட்டு கூனி கூறிக்கு போய் உட்காரணும். நீ தப்பே பண்ணலையே. தப்பு பண்ணது எல்லாம் அவன் தான், சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் நான் இப்படி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத, ஓகேவா? கேட்க வேண்டிய சூழ்நிலை தான். உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? சேஃபாக தானே இருந்த? இசை, என்ன பண்ற? இசை, ப்ளீஸ் இளங்கோ, ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட எதுவும் பேசாத. நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. இந்த காதல் தான் ஒண்ணுதான் என்ன ரொம்பவே காயப்படுத்திருக்கு. இதுக்கு பேரு காதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வகையான அன்பு. என் மேல யாரெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ ஒண்ணு அவங்க என்ன வெறுக்கிற மாதிரி எதையாவது நான் பண்ணிடுவேன், இல்ல நானே வெறுத்துருவேன். இதுதான் என் வாழ்க்கையில எப்போதுமே நடக்கிறது. இங்க பாரு இசை, நம்ம மனசு நினைக்கிறது தான் நம்ம மூளை செய்யும், மூளை நினைக்கிறது தான் மனசு செய்யும். என்ன, இப்போ நீ மனசு ரொம்ப குழம்பி போயிருக்க, என்ன பேசுறேங்கிறது உனக்கே தெரியல, ஓகேவா? இங்க பாரு, நீ எந்த தப்புமே பண்ணல. நீ அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் உன்னை யார் மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க கண்டிப்பா உன்னை மன்னிப்பாங்க. அப்படின்னா நான் சொல்றதோட அர்த்தம் இன்னுமுமா உனக்கு புரியல? சரி விடு, தகுந்த காரணங்களோட உனக்கு புரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா புரியும். அல்லாத
இங்க பாரு இசை, என்னடா இவன் இப்படிலாம் பேசுறானே அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காத. இருந்தாலும் சொல்றேன் என்ன, ஆரம்பத்துல உனக்கு எனக்கும் ஒரே சண்டையா தான் போயிட்டு இருந்தது. நீயும் நானும் ஊட்டியில மீட் பண்ண அந்த நிமிடங்கள் இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த ஊட்டியில நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடந்தது. அதை நீ என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. எத்தனை பேர் உன்னை என்ன நினைச்சாலும் சரி, ஏன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா உன்னைய எல்லாரும் தப்பு தப்பா தான் பேசுவாங்க. ஆனா யார் உன்னை எப்படி தப்பா பேசினாலும் சரி, உன்னை நான் நம்புறேன். உனக்காக எப்பவும் இருப்பேன். இனி எப்போதும் இருப்பேன். என்னை விட்டு ஓடி போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். எது என்ன கண்ணீருக்கு வலிகள் ஆயிரம், அந்த வலிகள் துடைக்க பிறந்தவன் நாண்டே. நம்புறேன் நீயும், உன்னை நம்புறேன் நானும். விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதே. விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதே. அப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அப்பா, நான் ராசி இல்லாதவளா அப்பா? சொல்லுங்க. நீங்க எத்தனை முறை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நீ பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுண்டு. ஆனா இங்க என் புருஷனோட அக்கா சொல்றாங்க நான் ராசி இல்லாதவன். நான் வந்த நேரம் இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வருது அம்மா. நான் ராசி இல்லாதவளாப்பா? சொல்லுங்க. என் புருஷன் என்னைய அடிச்சிட்டாரு. அவர் அடிச்சதை நான் தப்புட்டு சொல்லல. என் மேல தப்பு இருக்க கண்டதே அவர் என்னை அடிச்சாரு. ஆனா அடிய கூட வாங்கிக்கிறவேன்ப்பா. இங்க இவங்க பேசுற பேச்ச என்னால தாங்க முடியலப்பா. இதை என் புருஷன்ட்ட சொன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. உங்களுக்கு தெரியும்ல, அவர் உங்களை மாதிரின்ட்டு. அதனாலதான் நான் அவர்கிட்ட சும்மா மறைக்கிறேன். ஆனா மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. அதே உங்ககிட்ட கேக்குறேன், நான் ராசி இல்லாதவளா? சொல்லுங்கப்பா. கல்யாணம் முடிச்சா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாவே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிருந்து. எனக்கு இங்க சந்தோஷத்துக்கு குறைச்சல் இல்லை. என்னைய மாமா அப்படி பாத்துக்கிறாரு. ஆனா அவங்க அக்கா பேசுற பேச்சு தப்பா தாங்க முடியல. வெளியே அது பிடிக்கல, நல்லா இல்ல. அப்படி அவங்க பேசுறத நான் தாங்குறேன்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ள அப்படி வலிக்குதுப்பா. இத மாமாட்ட சொன்னா தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். நான் இந்த குடும்பத்துக்குள்ள வாழ வந்தது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழத்தேன். சண்டை இழுத்து விட்டு போகிறதுக்கு இல்லப்பா. அது ஏப்பா அவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. ஏப்பா என்ன அவங்களுக்குலாம் பிடிக்கல? என் புருஷனுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்குலாம் ஏன்னே பிடிக்கல? ஏன் இப்படி பேசுறாங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு தானப்பா காட்டுறேன். அவங்க மட்டும் ஏப்பா என்னை வெறுக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க அவங்க மகளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை நான் தட்டி பறிச்சுட்டேன்னு. நான் பண்ணது தப்பா? எனக்கு இவரை பிடிச்சிருந்ததுப்பா. அதான்ப்பா இவரை நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். மற்றபடி அந்த பொண்ணு வாழ்க்கையை தட்டி பறிக்கிறேன்ற எண்ணத்துல அவரோட கட்டிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு தெரியும்லப்பா. உன்னிழப்பினிலே துடியாய் துடித்தேன். நம் நினைவுகளை இன்று நான் நினைக்க. கண்ணீரோ என் இமை நிறைக்க. கடல் அலையாம் கரை மறக்குமோ? உன் அரவணைப்பும் மீண்டும் கிடைக்குமோ? உன் நெஞ்சில் சுமந்து உன் பாசம் கிடைக்க
சொல்லுவீங்களப்பா. எதையுமே வாழ்க்கையில் பொறுத்துட்டு போகிற பக்குவம் வேணும்ண்டு. அந்த பக்குவத்தை இனிமேலே நான் வளர்த்துக்கறணும் போல. நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த பக்குவம் எனக்கு இல்லைப்பா. என்ன பேசினாலும் சுடு சுடுன்னு பேசுவேன். அவள் பேசுறதுக்கு உடனே பதில் சொல்லுவேன். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுல்ல. அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கிட்டு போகணும். அதானப்பா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. புரிஞ்சிருச்சுப்பா. இனிமே அப்படிதான் இருப்பேன். குட்டிமா மாமா எப்போ வந்தீங்க? இருங்க. இரு, வா, எங்கிட்ட வா. வா, எங்க வர சொல்றிய? வான்னு கூப்பிடுறேன்ல, எந்திரிச்சு வா. மாமா அடிச்சுட்டேன்னு கோவமா? இல்லைங்க, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா ஞாபகமாக இருந்துச்சு. அதே அப்பா போட்டு எடுத்து வச்சு உக்காந்துக்கிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை மாமா. என்ன நீங்கள் ஆஸ்பத்திரி போகாமல் வீட்டுக்கு வந்திருக்கிய? பொய் சொல்லாத குட்டிமா. உனக்கு கோவம் இருக்கும், ஆனா நான் வருத்தப்படுவேன்னு அதை மறைக்கிறீல்ல? இல்லை மாமா, தப்பு என் மேலே தானே. எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒளி மறைவு இல்லாமல் இருக்கிறதான வாழ்க்கை. தேவையில்லாமல் உங்ககிட்ட மறைச்சு இப்போ பாருங்க, இளங்கோ குத்து வாங்கி ஆஸ்பத்திரியில் கிடக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து போச்சு. இது முன்னாடியே சொல்லியிருந்தா அதை நீங்கள் சுதாரிச்சு என்ன ஏதுட்டு பார்த்துருப்பீங்க. சொல்லாமல் இருந்தது ஏன் தப்பு தானம்மா. நீங்கள் என்னை அடிச்சதுல தப்பே இல்லை. நான் அதுக்கெல்லாம் எதுவுமே வருத்தப்படலை. நீ இப்போ எதுக்கு மாமா ஃபோட்டோ எடுத்து வச்சு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் அக்கா பேசுனது தானே. என்னடா ஆசாசியாக கல்யாணம் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம், அவன் நல்லா பார்த்துக்கிருவான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தானே. ஆனால் வந்த 3 நாளில் நம்மளை அடிக்கிறான். இப்படி எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதானே? அப்படிலாம் கிடையாது. கட்டி கொடுத்துட்ட ஒரு பொம்பளை பிள்ளை சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அதை வச்சு தானே ஆகணும். அதுதானே பொம்பளை பிள்ளைகளோட ஒரு காலங்காலமாக நடந்துக்கிருக்க விஷயம். ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். எனக்காக நீங்கள் யாரு கூடயும் வீட்டில் சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் நடந்துக்கிட்டே அந்த மாதிரி மட்டும் செய்யாதியா மாமா, சரியா? பாத்தியா, இந்த மனசுதான். உனக்கான வாழ்க்கையை நீ என்னைக்குமே வாழ்ந்துட மாட்ட. என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவங்க இப்படி நினச்சிருவாங்களே அப்படின்னே நினச்சும் வாழ்க்கையை நீ வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற. இப்படி எத்தனை நாளைக்கு நீ வாழலாம்னு நினைக்கிற? நான் ஒன்று சொல்லவா மாமா, என் வீட்டில் இருந்த வரைக்கும் என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன். அப்போ கூட எனக்கான வாழ்க்கையை நான் வாழலை. உங்களை எப்போ பார்த்தனோ அதுக்கப்புறம் உங்களுக்காக வாழணும்னு நினச்சேன். இப்போ கல்யாணம் முடிச்சு வந்துட்டேன். இனி உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். இனி நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிடும். பொம்பளை பிள்ளைய பிறந்தா இது நீங்க, இது மட்டும்தான் காலங்காலமா எல்லாரும் வீட்லயும் நடந்துக்கிற ஒரு விஷயம். ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ எனக்காகவும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் இல்லை, யாருக்காகவும் நீ வாழ வேணாம். இனி நீ உனக்கான வாழ்க்கையை நீ வாழணும். ஏண்டி அங்க இருந்த வரைக்கும் கஷ்டத்தவே அனுபவிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் நீ நினைக்கிறியா? இல்லை மல்லியா, உன் கழுத்துல நான் தாலி கட்டினது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். சத்தியம் பண்ணி தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? இனிமே என் குடும்பத்தாளுங்க உன்னை யாரும் எதுவுமே வைய மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன, இனி நீ உனக்கான வாழ்க்கையை நீ வாழணும். நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். நீ அழுகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப உன்னை அழுக வைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்குதுல்ல, இனி நீ அழுகவே கூடாது. என்ன குட்டிமா, நம்ம வேணும்னா ஒரு வாரத்துக்கு மதுரைக்கு போயிடலாமா? வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கதையும் பிடிச்சிருக்கு. நம்ம இங்கே இருப்போம். சரி விடு, இளங்கோவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆனால் ஒரு வாரம் நம்ம போய் தனியாக நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு வாரம் நீ நிம்மதியாக இரு. எனக்கு நீங்கள் சந்தோஷமா இருந்தால்
போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்குலாம் சந்தோஷம்னு அம்பிட்ட அவசியம் இல்லை. நீங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்ததுக்கு அர்த்தம். இப்ப தாண்டி அடி வாங்க போற? ம் நான் வாரேன், என்னை விடுங்க. இப்படி இருக்கமா கட்டி பிடிச்சீங்கன்னா எம்பிட்டு நேரம் இப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிப்பிய, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை விடுங்க, நான் வாரேன். என்னது விழணுமா? விட்டுட்டா எப்படி சீக்கிரமா என்ன மாதிரி ஒரு சிங்கக்குட்டி தான் வரும்? என்னது என்ன சொல்றீங்க? விடுங்க. ஒரு வாரம் எதுக்கு இங்க இருந்து ஹோட்டலுக்கு தாவுறோம்? எல்லாம் இசைய மாத்தேன். ஏன் அதுக்கு இங்கே இருந்த பத்தாதோ, இங்க இருந்து ஹோட்டலுக்கு தான் போவாங்களா? இங்க இருந்தா பிரைவசி, அதாவது நமக்கு இந்த தனிமை வந்து இருக்காது. ஹோட்டலுக்கு போனா நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்க நம்மளோட ராஜ்யம்தான். சீ, தப்பு தப்பா பேசாதீங்க. நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. அடிக்கடி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிக்கிறோம் போல. விடுங்க. இங்க பாரு, இதுல கூட ஒரு பிராக்டிக்கல் இருக்கு. எப்படின்னு கேளேன். எப்படியா? இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை எப்படிலாம் பேசுறாங்க, முக்கியமா என் அக்காக்காரி. அவளை அடக்கிறதுக்கு சீக்கிரமா ஒரு சிங்கக்குட்டி வர வைக்க வேணாம். அதுக்குதான் மாமா இப்படிலாம் பேசுறேன். மாமா என்ன பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஓஹோ, மாமா அப்பா இருக்காரு, விடுங்க. இருந்துட்டு போறாரு. ஓசது உடம்பு உலங்குது நரம்பு, நீ என்ன உரசாத எனக்கு எல்லா உறவாவும் நான் இருக்கேன். ஒரு அம்மாவா அப்பாவா எல்லாமே நான் இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ஒன்னும் அவசரப்பட்டு எனக்கு பதில் சொல்ல வேணாம். பொறுமையாவே சொல்லலாம், காத்துக்கிருப்பேன். ஆனா நல்ல பதிலா சொல்லணும். அது எப்படி ஒருத்தனை நேர்லயே பார்க்காம அவன் போன்ல பேசுறத மட்டும் வச்சு நம்பிக்கிட்டு அவனை காதலிக்கிறேன்னு சொல்றது? இது சுத்த இடியட்டா இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் நம்மக்கிட்ட காரணமே இல்லாமல் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா இது யோசிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ஐயோ, ஒன்றுமே புரியல, மண்டையே வெடிச்சு தொலையுது. நான் இப்போ என்னதையும் செய்யணும்? அவங்ககிட்ட பேசணுமா வேண்டாமா? இல்லை அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா இல்லை வேண்டாமா? முதல்ல அவன் யாரு? எவனோ ஒருத்தன் கால் பண்ணி பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை பற்றி யோசிக்கிறது. இப்போ ஒரு வேலை கூட உருப்படியாக நினச்சி செய்ய முடியல. என்னது செல்வா, அவர் எரும மாடு, நீங்கள் தன்னந்தனியாக விட்டுவிட்டு அது மட்டும் ஜாலியாக இருக்குது. நீ பாடி வா, நாளைக்கு ஒன்று வச்சுக்கிறேன். பேசாமல் நம்ம இதை செல்வா கிட்ட சொல்லிட்டா என்ன? அவங்ககிட்ட சொன்னால் இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? யாருன்னே தெரியாமல் ஒருத்தங்கிட்ட எப்படி நான் பேசி பழக? அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுன்னு சொன்னாலும் இன்னும் கூப்பிட்டு இருக்காக்கும். என்னன்னு ஒண்ணும் விளங்கலையே. ஒருவேளை நம்மளை பத்தி யோசிச்சிருப்பாலோ. நாமளே கூப்பிடலாமா வேண்டாமா? அப்படி போடு, போன் வந்துருச்சு. ஹலோ. இப்படி நேரம் ஆகுதா உங்களுக்கு? அரை மணி நேரம் ஆக. நான் தாசில்தார் ஆஃபீஸ் வந்துட்டேன், அதனால மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு கூப்பிட்டேன்? என்ன? ஓ, நான் எதுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு பேசிக்கிருக்கேன்னு இன்ன வரைக்குமே உனக்கு விளங்கல? இது தெரியாம என்கிட்ட எத்தனை மாசம், ஒரு மாசம் கணக்கா பேசிக்கிருக்க. நான் சொன்ன ஒரு மாசம் முடிஞ்சு வச்சு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுல நீ 10 நாள் எனக்கு போனே பண்ணதுக்கு நான் முடியும். 10 நாள்ல போன் பண்ணி மட்டும் நல்லா பேசிருக்கீல என்ன? அது வேற விஷயம், அதை பத்தி நீ ஒன்றும் பேச தேவையில்ல. என்ன கேட்டேன் நீ என்கிட்ட? அதே என்னைய பிடிச்சிருக்கா, என் கேரக்டர் எப்படி அப்படிங்கறத கேக்குறேன். அதெல்லாம் ஒருத்தவங்கள நேரில் பார்க்காமல யாருனால யாரையும் முடிவு செஞ்சிட முடியாது. நீ பாட்டில் யாருக்கையும் ஃபோன் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசி பழகிட்டாப்ல உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருமா? வாய் கிளிய பேசினா சக்கர மாதிரி யார் வேணாலும் பேசலாம். அவங்களும் நேரில் பார்த்து நடவடிக்கை முடிவெடுக்கிறதா இருக்கு. ஏமா தாசில்தார் தான் படிச்சிருக்க, இல்ல வேற எதுவும் படிச்சிருக்கியா? இந்த உலகம் உலகிருக்க. இப்ப என்ன உனக்கு நேரில் பார்க்கணும் அப்படித்தானே? பாத்துருவோம். நெசமாவா? ஆமா. எப்படி நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? உன் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப கூட உனக்கு டைம் கொடுக்குறேன் சொல்றேன். என்ன நேரில் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என் கேரக்டர் எப்படி முடிவு எடுத்துட்டேன்னு எனக்கு தெரியல. பாப்போம். நெல் விதைச்சா கண்டிப்பா அறுவடைக்கு வந்துதானே ஆகணும். அதே நாளைக்கு எப்போ வருவேன்? எப்போ? என்ன அவசரம்? நாளைக்கு வருவேன் சொன்னேன். எப்போ வருவேன்லாம் தெரியாது. நான் வரும்போது உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். சரி, இப்போ வைக்கவா?
அது எப்படி இது வரைக்கும் போன்ல பேசும்போது கட்சியா இப்ப நேர்ல பார்க்க வேண்டிய சொன்னமோ அப்படியே துள்ளுகிறே. எப்பயும் ஒரே மாதிரி இரு வெண்ணிலா. யாருக்காகவும் ஒன்ன மாத்திக்காத. அதுதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் யூ. பை. இப்ப நான் என்ன செஞ்சேன்? உன்னை எதையாவது வம்பிழுத்தனா? இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வைக்கிற? அது என்னமோ தெரியல, நீ என்னை பார்த்தாலே எனக்கு இப்படிதான் வைக்கணும்னு தோணுது. இருக்கும்டி, உனக்கு தானே இருக்கும். சரி, இப்ப என்ன வெண்ணைக்கு வண்டி எங்க வீட்ல போட்டுவிட்டு அங்க நீங்க நடந்து கூட்டிட்டு வர? ஏன் வண்டியில கூட்டிட்டு வந்தா குறைஞ்சிருவியா? ஆமா, எனக்கு தலையெடுத்து பாரு. வா அம்மாவே வண்டியை நம்ம வீட்டுல போட்டு வாங்க மாப்ள. இங்க வந்து அப்புறம் அங்க இருந்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு பெட்ரோலை செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி 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 அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வர ஒரு 50 பைசா பெட்ரோல் உனக்கு செலவாகும் உங்க மாமியார் சொன்னாங்க. அதனால எங்களை நடந்து கூட்டிட்டு வரீங்களா? ஏலே, மரியாதை உண்மை சொல்லு. போலீஸ்காரன் புத்தி போய் சொல்லாதுன்னு எனக்கு தெரியும். என்ன என் அம்மாவை சொன்னாங்க? அப்படியே ரோட்ல நடந்து வரும்போது இது உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும்ட்டு தானே இந்த ஒரு சோடி ஓட்டு நடந்து வெளியில கேட்கணும்ட்டு தானே நடந்து கூட்டிட்டு வந்தேன். இது வரைக்கும் இதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நெசத்துக்குமே உன் அம்மா சொன்னதாலதான் உன்னை நடந்து கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, வாயாடி பொண்டாட்டிக்கு கொழுப்பு ரொம்ப கூட இருக்கான். அதனால நடந்து கூட்டிட்டு வந்தா கொழுப்பு குறையுமா, அதுக்குதே. யோ, எனக்கு எங்க கொழுப்பு இருக்கு? நான் நல்லாட்டே இருக்கேன். என்ன நீ தான் எருமை மாடு மாதிரி இருக்க. நான் நல்லா பாக்குறதுக்கு ஆள் உடம்பு ஸ்லிம்மா அழகாட்டே இருக்கேன். உன்னை பாரு போலீஸ்கார மாதிரியே. நீலாம் மேல உருண்டினா தாங்குவாங்களா யாராவது? யாரு தாங்குறாங்களோ இல்லையோ, நீ தாங்கிதே ஆகணும். ஐயோ, என்ன பேசுற? தப்பு பேசுற. தள்ளு ஓட்டு பேச கூடாது. தள்ளியா? இது என்னடி கூத்தா இருக்கு? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா தப்பா பேசுறேன்னு அர்த்தமா? சரி, தப்பா பேசுறேன்டே வச்சுக்க. அது என்ன உண்மை சொல்லு பாப்போம். நீ போலீஸ்காரன் நினைச்சா நீ சரியான கேடு கட்டவனா இருப்ப போல. நீ பேசுறது ஒண்ணுமே சரியில்லை. சோடி பத்தி தள்ளு. நான் உள்ள போறேன். மூஞ்சி பாரு. எப்பல பேசிக்கிறீங்க? இவன போலீஸ்காரனா? போலீஸ் படிச்சது வேற எது படிச்சது தெரியல. இதுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லடி வாயாடி பொண்டாட்டி. அறிவு இருந்தா போதும். யோ, நீ சிங்கிள் மீனிங் நினைச்சிட்டு எல்லாத்தையும் டபுள் மீனிங் பேசிக்கிருக்க. இதெல்லாம் வேளங்கலாமா? மூஞ்சி பாரு. மூஞ்சி பார்த்து பப்ளிக் பாஸ் மாதிரி குழந்தை பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு ஆனா செய்யற வேலைனா எப்போயே நீ யோ நீ ரொம்ப கெட்ட பையா இருக்கியா? யோ நீ வேலை அம்மா நான் உள்ள போய் நீ தள்ளு. அம்மா குண்டு மல்லி அழகி பொத்துக்குது, அழகா கிட்ட வந்து மூடு ஏத்துது. சிரிக்கும் கொலுசு இப்போ ஆயத்தம் வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது. சேர போத்தி செங்கரும்பு ஆடுதா, அடிச்சு திங்கத்தான் கத்தி இரும்பு தேடுதா, காதல் வேகதா உழங்கையில் ஓடுதா. போறதி பாது பாது வெளிய விட்டு புசல சைட் அடிச்சதே உள்ள வா. யோ தள்ளியா மூஞ்சி பாரு. புத்தால குடுங்கவே கும்மி அடிக்குது. எல்லாம் வந்து செத்துக்கு இருக்காங்க. உன்னை கூட தள்ளி விடணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். மண்டை நீ நடி கூட வரணும். என் வாயாடி பொண்டாட்டி. தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. எத்தனை முறை உன் பெயரில் என் பெயர் சேரும் நாளுக்கு தான் சும்மா அப்படியே உருட்டிக்கிட்டே தெரிவியே. இதோட மூணாவதுடா ஒரே பொண்டாட்டிக்கு 3 தடவை தாலி கட்டியிருக்க. ஏன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காத விஷயப்படாதே. பேசாம இருங்க. நானும் ஊராட்டு பொண்டாட்டிக்கா தாலி கட்டினேன். என் பொண்டாட்டி தானே கட்டிக்கிருக்கேன். உடன்பிறப்பு அதையும் செஞ்சாலும் செய்வ நீ. யாருக்கு தெரியும்? ஓ, என்னடா இன்னும் ஆளை காண நினைச்சுக்கிருந்தேன். வந்துட்டியா மாமா? ஏன் மாமா இதான் எடுத்துட்டு வரியாச்சா? இந்த நேரத்துல கண்ணனை விஸ்வாவை இல்லாம போயிட்டாங்களே. என்னத்த பண்றது? இல்ல வச்சு செய்யலாமே. சோழிய பாருங்க. நான் வீட்டை விட்டு போறேன்னு இன்னைக்கு நீ அழுகவே கிடையாது. இன்னைக்கு நீ கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போற, நான் அழுகவே மாட்டேன். ஏன் பூவரசி அத்தாச்சி நீங்க என்ன இன்னைக்கு அழுதுக்கு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு விளங்கல. பொம்பளை அழுகவே அழுகணும். ஏன்
ஏமா தங்கச்சி அது ஒண்ணு இல்ல, வீட்டுல இருந்து வரும்போது 2 நட்டை கழட்டி வச்சுட்டு இருந்தான், அது இப்படி உலகிக்கிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ சோழிய பத்துரு. அந்த ஆளு பேச்சை கேட்டு அட்டங்காம ஆட்டமா ஆடி அவங்க கூட ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு குடும்பத்தோட வந்து வீட்டுக்கு நின்று இருக்காங்க வேக்க கட்டவங்க. ஏப்பா தம்பி, நான் உன்னை ஏக்கட்டுமா? என்ன? இல்ல, தடவை பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா, அவ வாழ வந்த வீட்டுல இருந்து இங்க வந்துவிட்டா. அதுக்கப்புறம் பிறவு கூட்டிட்டு போய் சேர்ந்து வாழணும்னு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. இப்ப தாலி பிரிச்சு கோர்க்கேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து இப்ப தாலி பிரிச்சு கூட்டிட்டு போறீங்களோ? ஏன் சொத்து பத்திரம் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க கிட்ட காட்டணும்டா. ஏய், நீ எனக்கு யாருண்டே தெரியாது, இவ ஏன் பொண்டாட்டி என்ன? நான் எப்படி வேணாலும் வந்து கூட்டிட்டு போவேன். நீ உன் சோழிய பாத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு இரு என்ன? ஏய் என்ன ஓ மாட்ல பேசிக்கிருக்க, எதுவும் பேச மாட்டோம்டா. யாரு நினைச்சு பேசிக்கிருக்க? ரெட்ட குடுமி பாட்டி. ஏய் மாமியாரே, இங்க பாரு, நீ உனக்கே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். இது யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் எதை நினைச்சு நான் கவலைப்படணும்னு நான் கேட்கிறேன். இல்ல நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். அவ வீட்டை விட்டு வந்தால, வந்தவள விளக்க மாத்தாலே அடிச்சு திரும்ப நீ வீட்டிற்கு அனுப்பியிருக்கணுமா அனுப்பியிருக்க கூடாதா? நீலாம் ஒரு ஆத்தாவா? சொல்லுடி. என்னது விளக்க மாத்தால அடிக்கணுமா? அட என்ன ஒரு ஆசை பத்தி அந்த ஆளுக்கு. ஐயோ நீ வீட்டுக்கு போனே வச்சுக்கிறேன். இப்பதான் செல்வா நீ சரியான மறுமையில நடந்துக்கிருக்க. கேளு கேளு நீ கேளு. அப்படி யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சொல்லு மாமியாரே, கொண்டு வந்து விட்டியா நீ? ஒரு பால வந்த புள்ள உங்க சம்மதம் கேட்டு வீட்டுக்குள்ள வந்தாளா? அவளாத்தானே வந்தா, தாலி கட்டி குடும்பம் நடத்தி வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சு அப்புறம் அழிஞ்சு போச்சு. என்ன அதெல்லாம் தெரிய விடு, அது அழியதுக்கு முன்னாடியே அதை விட்டு விட்டு தண்ணி, அது பிரச்சனைக்கே நீ வர வேணாம். நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா விளக்க மாத்தாலே 4 அடி அடிச்சு போடி புருஷ வீட்டுக்கு நீ துரத்தி இருந்தா இன்னைக்கு நான் இங்க வரைக்கும் வந்திருப்பேனா? மறுபடியும் உனக்கு 3வது தடவை நான் தாலி கட்டி இருப்பேனா? நீ தான் முதல்ல ஒரு தாயா? நீலாம் தாயான்னு கேக்குற? இந்த ஆளு அது மாமியார் திட்டான்னு பேசிக்கிருக்கா இல்ல சைடு ஆப்ல சாட மாடைய நம்மள திட்டிக்கிருக்கா? ஒண்ணு வேறங்களையே. சந்தேகமே வேண்டாம், ஒன்னத்தையும் திட்டிக்கிருக்காப்ல. அத்தாச்சி இந்த ஆளை நான் ஏதாவது செய்யணும் அத்தாச்சி. அது ஓ வீட்ல போய் வச்சுக்கதா இரு. இப்ப சம்பவத்தை சொல்லு மாமியாரே, வாய் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஒன்றை தானே கேட்டுக்கிருக்கேன், கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. சொல்லு, எதுக்கு விளக்க மாத்த நடிச்சு வீட்டுக்கு அனுப்பாம விட்டிருந்தா நீங்க வந்திருப்பனா? பதில் சொல்லு மாமியாரே. என்ன வெண்ணைக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப நீ புள்ள கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு பேரு. நீ பழசெல்லாம் தோட்டி என்கிட்ட பேச நினைக்காத. அமிர்தம் பத்துக்கு நீ பழைய மாதிரி பார்க்க வேண்டி வரும். ஏன் மாமியாரே, மீனாட்சி அக்காட்ட சில்லறை வாங்கினதுலாம் திரும்ப தோன்ற மாதிரி இருக்கும்ட்டு தானே? சொல்லு மாமியாரே, பதில் சொல்லு. இங்க அவன் புருஷன் இருந்தா வச்சுக்க, நாக்கம் புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன். செல்வா மாமியார் அப்படி பேசக்கூடாது. அம்மா அவன் ஏன் பேசக்கூடாது? அவன் பேசணும். அவன் பேச வேண்டிய நிலைமையில அவன் இருக்கான். அவன் பேசிதான் ஆகணும். என்ன நீங்க சோழியை பத்தி பேசாம இருங்க. டேய் தம்பி பேசுறா, அக்கா இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. ஏன் நீ பேச மாட்ட? போலீஸ்காரோட புருஷனா வச்சுட்டு நீ நல்லா பேசுவ. நான் அப்படியா? ஒன்னத்துக்கு ஆகாததான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, அதுக்காக சண்டை போட வேண்டியதா இருக்கு. ஐயோ அப்ப இம்புட்டு நேரம் நீ ஆட்டாவ வையல, என்னைட்டே ஜாட மாடியே பேசிருக்க. என்ன இரியா இரு, இன்னைக்கு உனக்கு பொங்க வைக்கற. என் பேர் அருந்ததி கிடையாதியா? ஏற்கனவே பொங்க வச்ச மாதிரி தான் இருக்குது. நீ வேற ஸ்பெஷலா பொங்க வைக்க போறியா? அதாவது நல்லா சக்கரை தூக்கலா போட்டுக்கணும். சக்கரை தானே போட்டு கொடுக்கேன். வீட்டுக்கு வாடி. அக்கா தேவையில்லாம இங்க பேசிக்கிருக்காது. என்ன அவங்க எல்லாம் 1க்கு 2 பேசுவாங்க. சோழியை பார்த்துட்டு பேசாம இருங்க. என்ன எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு போட்டு வந்தோம், சிறப்பா செஞ்சுட்டோம். என்ன தாலி கட்டுற வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க, அதே மாதிரி பொத்திக்கிட்டு இருங்க. என்ன நாங்க கிளம்புறோம். நீ என்ன வெண்ணைக்கு பேசிக்கிருக்க? ஏய் உடனே எதை கூட்டிட்டு வந்தே? இப்படி சும்மா சாமி எனக்கு நின்னு இருக்க. ஏதாவது பேசு. என்ன நீ பேசு. ஓ இதுதான் பெரிய அக்காவா? பெரிய அக்கா வணக்கம். பொறு பேசிக்கிருக்காங்கல்ல, பேசும்போது என்ன பேச சொல்ற? வேற பேரு என்ன மாமியாரே, உங்க அக்காக்கு பவர் இப்படிதானா? உங்களால கொஞ்சம் கூட இல்ல. எல்லாரும் பேசிக்கிருக்கீங்க, சாடி மாதிரி நின்னுக்கிருக்கு. ஏய் நீ உன் சோழியை பாருடி. வரே அம்பிரதே பாத்துக்க. என்ன நீ உன்னை ஊர்ல இருந்து மெனக்கிட்டு எம்பட்டு காசு போட்டு வர வச்சிருக்கேன். என்ன நீ இப்படி நின்னுட்டு இருந்தா? ஏதாவது பேசு. என்ன பேச சொல்ற? இங்க வரே வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காத. ஓன்ன பேசி ஒரு யூஸும் கிடையாது. தாலி கட்டிட்டீல, இனி உன் பொண்டாட்டியும் வீட்ல அடக்கொடக்கமா வச்சுக்க. இனி இங்க வந்தா வச்சுக்க, அம்பிரதே பாத்துக்க. ஆமா ஆமா, இனி எதுக்கு அவ இங்க வாரா? இல்ல இவருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். நானே போடிட்டு சொன்னா கூட அவ இங்க வரமாட்டா. என்ன மூஞ்சி கட்டையும் ஆளு கட்டையும். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். மாமியாரே, நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். என்ன எதையாவது எடுத்தா கௌத்தான்னு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது எடுத்தா கௌத்தான்ற மாதிரிதான் இருக்கும். அப்படித்தானே முதல்ல உங்க ஆசை மகளை அந்த வீட்டு சொத்துக்கள் அனுப்பி வச்சிய. அப்புறம் பாத்தீங்களா
எல்லாம் தாலிகளை போய் எப்படி போய் கடைசியா நம்ம வீட்லயே தாலி கட்டி அவங்க புருஷன் வந்து கூட்டிட்டு போறாங்க. இதுவே வாழ்க்கை. எப்போதுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது மாமியாரே. புரிஞ்சுதோ? சரி கூட்டி போங்க. என்னடி போஸ்கொண்டு பல்ல காட்டுற? வீட்ல போய் பாத்துக்குறோம். இப்ப சரி. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லி அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோக